ஹலோ நண்பா, வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கணும்னா லோக்கல் வேரியபிள் குளோபல் வேரியபிள் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஒரு எக்ஸாம்பிளோடு பார்ப்போம். இப்போ என்னென்னா நீங்கள் ஒரு காரை மூவ் பண்ணதுக்கு ப்ரோக்ராம் எழுதுறீங்கன்னு வச்சுக்கிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை எக்ஸ் ஆக்சிஸ் எக்ஸு ஒய்ன்னு வச்சுக்கலாம். இப்போ காரோட கரண்ட் பொசிஷன் பார்த்தீங்கன்னா 0,0ன்னு வச்சுக்கலாம். இப்போ காரோட ஆக்சிஸை எக்ஸ்லையும் 10, ஒய்யோட வேல்யூவும் 10 இந்த இடத்துல மூவ் பண்ண போகிறீங்க. ஸோ எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணிங்கன்னா கார் ஆட்டோமேட்டிக்காக அங்கே மூவ் ஆயிரும். இப்போ என்ன செய்யணும், அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம 2 வேரியபிள் வேணும். இன்ட்டு ஃபஸ்ட்டு இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். எக்ஸோட வேல்யூவை 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். ஒய் ஈக்குவல் டு 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்ன செய்ய போனால் ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ண போகிறேன். மூவ்ங்கிற ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணி அதை கால் பண்ண உடனே நான் வந்து எனக்கு எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு போகிறேன். ஸோ இப்போ என்ன செய்ய போகிறேன், அதுக்கு முன்னாடி இப்போ பிரிண்ட் பண்ணிக்கலாம். பிரிண்ட் ஆஃப் தி கார் current location of x is %d and y is %d. நான் 2 இன்டிஜர் பண்ணா கமா எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ. நான் என்ன செய்ய போகிறேன்னா மூவ்ங்கிற ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ண போகிறேன். மூவ் அதில் நினச்சி போனால் அந்த எக்ஸோட வேல்யூ 2 பாஸ் பண்ண போகிறேன். எக்ஸ் கமா ஒய். இங்கே நான் ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ண போகிறேன். வாய்டு ஃபங்க்ஷன் எது ரிட்டர்ன் பண்ண போகிறதில்ல, மூவ். 2 வேரியபிள் வாங்குது. ஸோ இன்ட்டு ஏ வச்சுக்கலாம், என்ன வேரியபிளானு வச்சுக்கலாம், ஏன்னு வச்சுக்கலாம். ஏ கமா பி இன்ட் பி கர்லி வேஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ என்ன செய்ய போகிறோம்னா நம்ம எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணணும். என்ன நினச்ச போகிறோம்னா சிம்பிளாக ஏ ப்ளஸ் ஈக்குவல் டு 10 சேம் கூட வச்சுக்கிறேன். பி ப்ளஸ் ஈக்குவல் டு 10. இது ஆக்சுவலாக நினச்சோம்னா நம்ம ஏ ப்ளஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 10 இதை எழுதுறதுக்கு தான் நம்ம ஷார்ட்டாக பி ப்ளஸ் ஈக்குவல் டு 10 எழுதுவோம். இப்போ என்னென்னா ஏவோட எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ பிரிண்ட் பண்ணியாச்சு, இன்க்ரிமெண்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன செய்யறோன்னா மறுபடியும் நம்ம காரோட லொக்கேஷனை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். காப்பி பண்ணிக்கலாம், பேஸ்ட். இப்போ ரன் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லாஷன் கொடுத்துக்கலாம். ஸ்லாஷன் டி. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட் லொக்கேஷன் ஆஃப் எக்ஸ் 00. அப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா நம்ம காரோட லொக்கேஷன் வந்து சேஞ்ச் ஆகலை, என்ன பிரச்சனைனான்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காரோட எக்ஸோட ஆக்சிஸ் ஃபஸ்ட் 0 கொடுத்துருக்கோம். ஸோ காரோட லொக்கேஷன் ஸ்டார்டிங்கில் 0 தான் இருக்குது. அடுத்தால என்ன ஆகுதுன்னா நம்ம ஃபங்க்ஷன் கால் பண்ணுறோம். ஃபங்க்ஷன் கால் ஆகுனா நேராக என்ன ஆகுதுன்னா நேராக ஃபங்க்ஷன் கால் எடுத்துக்க போகுது. கால் பண்ண பார்த்தீங்கன்னா ஏவோட வேல்யூ எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். அப்புறம் இங்கே வந்து பிரிண்ட் பண்ணால் நம்ம எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ சேஞ்ச் ஆகலை. இங்கே என்ன நடக்குன்னா இப்போ ஏபிங்கிறது இங்கே லோக்கல் வேரியபிள், எக்ஸ் ஒய் லோக்கல் வேரியபிள். இப்போ நம்ம இதே நேம் கொடுக்கறனால தான், நம்ம வேறு நேம் கொடுத்தனால தான் இந்த பிரச்சனை வந்து நினச்சிங்கன்னா வேணா நேமை எக்ஸ் ஒய்னே கொடுக்கலாம். ஒய் எக்ஸ் கமா ஒய். இங்கேயும் அதேமாரி எக்ஸ் கொடுக்கலாம், இங்கேயும் ஒய் கொடுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா அதே அவுட்புட் ஆகுது, எக்ஸ் 0 ஒய் 0. ஏன்னா இங்கே என்ன நடக்கும்னா ஆக்சுவலாக ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது மூவ் எக்ஸ் ஒய்ன்னு கொடுக்கும். ஃபங்க்ஷன் கால் ஆகும்போது என்ன ஆகும்னா இங்கே இன்ட்டு எக்ஸ் ஒய்ன்னு டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இந்த எக்ஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன வேரியபிள் கொடுத்துருக்கோமோ ஈக்குவல் டு இந்த எக்ஸோட வேல்யூவை இதுக்கு அசைன் பண்ண தான் செய்யுமே தவிர இந்த எக்ஸை சேஞ்ச் பண்ணாது. இப்போ பார்த்திங்கன்னா இது ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம். மெயினுங்கிறது ஒரு டப்பா மாதிரி வச்சுக்கலாம். இது ஒரு தனி ஃபங்க்ஷன். அதே மாதிரி மூவ்ங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் தனி. இந்த இடத்துல என்ன எக்ஸ் ஈக்குவல் டு 10ன்னு இருக்குது. அதே மாதிரி ஒய் ஈக்குவல் டு 0ன்னு இருக்குது. 10 இங்கே 0ன்னு இருக்குது. இங்கே என்ன ஆகும்னா எக்ஸ் ஈக்குவல் டு 10 நம்ம ஃபங்க்ஷன் கால் ஆனோடனே இங்கே இருக்க எக்ஸுக்கு தூக்கி 0ன்னு அசைன் பண்ணும், ஒய்க்கு 0ன்னு அசைன் பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுனா நம்ம எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ இன்க்ரீமெண்ட் பண்ணிட்டோம். அப்போ இது 10 ஆயிரும். இங்கே இருக்க ஒய்யோட வேல்யூ 10 ஆயிரும். இந்த பிளாக்கோட பார்த்தீங்கன்னா மூவ்
இது மெயின் ஃபங்க்ஷன். நம்ம அடுத்தால என்ன செய்யணும்னா மறுபடியும் ஃபங்க்ஷன் விட்டு ரிட்டர்ன் பண்ணி மெயின் ஃபங்க்ஷனுக்கு திரும்ப வந்துடுது. இங்கே வந்து என்ன செய்தோம், எக்ஸோட ஒய்யோட வேல்யூ பிரிண்ட் பண்ணுவோம். இப்போ இங்கே பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா எக்ஸோட ஒய்யோட வேல்யூ எந்த இது சேஞ்சுமே நடக்கல. ஏன்னா இங்கே இருக்க எக்ஸ் ஒய் அப்படியே தான் இருக்குது. இங்கே ஒரு லோக்கல் வேரியபிள் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுது. நம்ம இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு எக்ஸோட ஒய்யோட வேல்யூ சேஞ்ச் பண்ணி காமிக்கும். 10 10 பிரிண்ட் ஆகும். நம்ம மறுபடியும் ஃபங்க்ஷனை விட்டு இந்த ஃபங்க்ஷன் வந்து இங்கே பிரிண்ட் பண்ணும்போது இங்கே எக்ஸோட ஒய் வேல்யூ பார்த்தீங்கன்னா 0 0 தான் இருக்குது. ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து எந்த சேஞ்சுமே தெரில. இதான் லோக்கல் வேரியபிள். இங்கே எக்ஸ் 0 ஒய்யும் 0. இதான் நம்ம மெயின் பிளாக்னு வச்சுக்கலாம். எம்னு ஷார்ட்டாக வச்சுக்கலாம். அடுத்தால பார்த்தீங்கன்னா இதை மூவ் பிளாக்னு வச்சுக்கலாம். இங்கே எக்ஸோட வேல்யூ 10 ஆகிட்டு இப்போ நம்ம என்ன செய்யணும்னா இதை அப்படியே அங்கே பிரிண்ட் பண்ணோம்னா காப்பி பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு காரோட லொக்கேஷன் சேஞ்ச் ஆகும். பேஸ்ட்டு இன்சைடுன்னு போடலாம். கார் இன்சைடுன்னு வச்சுக்கலாம். அப்புறம் நம்ம ஃபங்க்ஷன் உள்ளன்னு தெரியும். இப்போ ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த கார் லொக்கேஷன் அட் x = 0. இன்சைடு பார்த்தீங்கன்னா நம்மளோட காரோட லொக்கேஷன் 10 10க்கு மூவ் ஆகிட்டு. ஆனால் அந்த பிளாக் விட்டு இந்த பிளாக் வந்தோடனே இங்கே எக்ஸோட ஒய்யோட வேல்யூ எந்த அஃபெக்ஷனும் நடக்கல. ஏன்னா இங்கே ஒரு குளோபல் வேரியபிள், இது ஒரு குளோபல் வேரியபிள். இங்கே எது சேஞ்ச் பண்ணிட்டு இங்கே வந்து பிரிண்ட் பண்ணால் இந்த வேல்யூ எதுவுமே அஃபெக்ட் ஆகாது. அந்த மாதிரி அஃபெக்ட் ஆகுனா நம்ம பாயிண்டர்ஸ் யூஸ் பண்ணணும். அது நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இது என்ன செய்யலாம்னா நம்ம குளோபல் வேரியபிள்னு ஒன்று. குளோபல் வேரியபிள்னா எல்லா ஃபங்க்ஷனுக்கும் இந்த பிளாக்கும் அதை யூஸ் பண்ணிக்கலாம், இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படிங்க நம்ம என்னச்சுன்னா சிம்பிளாக குளோபல் வேரியபிள் எப்படி டிக்ளேர் பண்ணால் ஹெட்டர் ஃபைலுக்கு கீழே இன்ட்டு x = 0, y = 0ன்னு கொடுத்துக்கலாம். இப்போ என்ன செய்யறோம்னா இதை கமெண்ட் பண்ணிக்கலாம். நமக்கு குளோபல் வேரியபிள் கொடுத்தனால இங்கே நம்ம ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணணுமே அவசியமே இல்லை. இதை ஆர்குமெண்ட்டே தேவையில்லை. ஏன்னா இந்த குளோபல் வேரியபிளை எந்த ஃபங்க்ஷன்லேருந்து யாருனாலும் அசஸ் பண்ணிக்கலாம். இங்கே லோக்கல் வேரியபிள் அப்படி கிடையாது. இங்கே இருக்க அசஸ் பண்ணிட்டு இங்கே அசஸ் பண்ண முடியாது. இப்போ என்ன செய்யறோன்னா இந்த இன்சைடு நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ பார்த்திங்கன்னா இதை பார்த்திங்கன்னா இதை ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா கார் கரண்ட் லொக்கேஷன் x 0, கரண்ட் லொக்கேஷன் x = 10, y = 10 மாறிட்டு. ஏன்னா இது குளோபல் வேரியபிள். குளோபல் வேரியபிள்னு பார்த்திங்கன்னா மூவுக்கும் சொந்தம், மெயினுக்கும் சொந்தம். அதாவது மூவ் மெயினும் இருக்கும். அதுக்கு ஒரு பெரிய பிளாக் உண்டு. அந்த பிளாக்கில் தான் இந்த x, y இருக்குது. ஸோ இதில் எதில் அஃபெக்ட் ஆனாலும் இந்த எக்ஸ் ஒய் வேல்யூ வந்து அஃபெக்ட் ஆகும். இதுதான் குளோபல் வேரியபிள்னால் எங்கேனாலும் அசஸ் பண்ணிக்கலாம், எந்த ஃபங்க்ஷனாலும் அசஸ் பண்ணிக்கலாம். லோக்கல் வேரியபிள்னால் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும்தான் இருக்கும். இப்போ நம்ம உங்கள் ஃபங்க்ஷன் கால் பண்ணுறோம்னா மூவ் கால் பண்ணுறோம், நேராக இங்கே போகும். இங்கே போய் எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணிடும். இன்க்ரிமெண்ட் பண்ணிவிட்டு அவுட்புட்டில் பிரிண்ட் ஆக போகுது. வேறு என்ன பார்த்தீங்கன்னா இதை லோக்கல் இப்போ நான் என்ன செய்யறேன்னா இங்கே ஒரு வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ண வச்சுக்கலாம். இன்ட்டு i = 0ன்னு டிக்ளேர் பண்ணுறேன். இப்போ என்ன செய்யறேன் இந்த இடத்துல நான் பிரிண்ட் ஆஃப் போட்டு ஐயோட வேல்யூ நான் பிரிண்ட் பண்ண பார்க்கேன். பிரிண்ட் ஆஃப் %d, i. இப்போ ரன் பண்ணோம்னா பார்த்திங்கன்னா அன்டிக்ளேர்டு ஐடென்டிஃபையர் ஐனா என்னன்னே தெரியாதுங்க. ஏன்னா நம்ம ஐயை வந்து இந்த பிளாக்குள்ளே தான் சர்ச் பண்ணுமே தவிர இது வந்து வேற ஒரு பிளாக், இந்த பிளாக்லாம் சர்ச் பண்ணாது. ஸோ அப்போங்கும்போது நம்மளுக்கு எரர் வரும். அப்போ இந்த ஐங்கிறது இந்த பிளாக்குள்ளே மட்டும்தான். இந்த ஃபங்க்ஷன் எப்போ கால் ஆகி எக்ஸிக்யூட் ஆகி ரிட்டர்ன் ஆகிருதோ அப்போவுமே இந்த ஐயோட வேல்யூ முடிஞ்சிடும். நம்ம இதுக்கு முன்னே இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணதுக்கு முன்னே எக்ஸிக்யூட் பண்ணாலும் எரர் வரும். ஏன்னா மெயினுங்கிறது தனி பிளாக்கு, மூவுங்கிறது தனி பிளாக்கு. இதில் இருக்க ஐயை நம்ம இங்கேருந்து அசஸ் பண்ண முடியாது. ஸோ அப்படி அசஸ் பண்ணால் நம்ம குளோபலாக தான் டிக்ளேர் பண்ணால் தான் நம்ம நம்ம எங்கே இருந்தாலும் அசஸ் பண்ணிக்கலாம். இதான் லோக்கல் அண்ட் குளோபல் வேரியபிள் கான்செப்ட்டு. ஃபங்க்ஷனில் நம்ம ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறது எல்லாமே லோக்கல் வேரியபிளாக கன்வெர்ட் பண்ணிடும். அதனால் நம்ம ஃபங்க்ஷனில் எந்த சேஞ்சுமே நடக்காது. நம்ம பார்த்திங்கன்னா காரோட பொசிஷன் மாறவே இல்லை. ஸோ அதனால் நம்ம குளோபல் வேரியபிளாக யூஸ் பண்ணுவோம். இல்லைனா பாயிண்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். பாயிண்டர்ஸ் யூஸ் பண்ணி எப்படி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அவ்வளோதான் நண்பா இன்றைக்கி வீடியோ.